எல்லாம் பூண்டு வந்து நம்ம சித்தர் பெருமான்கள் வந்து அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காங்க. அதாவது என்றும் இளமையாக இருக்கிறதுக்காக அந்த பூண்டில் அந்த சக்தி உள்ள ஒரு ஒரு அமிர்தம் அது உள்ளே இருக்குது. அதை அவிக்கிறதோ இல்லை பாலில் காய்க்கிறதோ அது வேலைக்கு தான் செய்யணும். ஆனால் வந்து இந்த அமிர்தங்கள் நமக்கு வரணும்னா பச்சையாக சாப்பிடணும். அது இரவு வந்து நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, தோசை சாப்பிட்டாலும் சரி, சப்பாத்தி சாப்பிட்டாலும் சரி, ஒரு பூண்டை அது உள்ளே வச்சுட்டு மெல்லணும், நல்லா மெல்லணும். மெல்லும்போது நம்ம உமிழ்நீர் வந்து அதில் வந்து சேரும். உமிழ்நீரே வந்து அமிர்தம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஊறுகாய் வைப்பாங்க. ஊறுகாய் வச்சோடனே வந்து உமிழ் நீர் அழகாக சுரக்கும். அதில் சாப்பிடுவாங்க. இப்போ செல்லை பார்த்துட்டு சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பாடு செரிக்குமா செரிக்காதா, உள்ள சத்து இருக்குமா, அது எல்லாமே கிடைக்காது. ஆனால் இந்த பூண்டு வந்து ஒரு அற்புதமான மருந்து. உடம்புல 72,000 நாடி நரம்பு இருக்க கொழுப்பு, கெட்ட கொழுப்புக்குள்ள அந்த கொழுப்பை ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறது அந்த சக்தி ஒன்றே ஒன்று கொண்டு அந்த பூண்டு இருக்குது. அந்த பூண்டை டெய்லி சாப்பிட்டீங்கன்னாக்க நீங்கள் இளமையாக இருப்பீங்க. நோய் உங்களை எந்த நோயும் அட்டாக் பண்ணாது. குறிப்பாக வந்து இதய நோய் சம்மந்தப்பட்ட மூளை நரம்பு போகிற கொழுப்பு அடைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த கழுத்து பக்கத்தில் சில நரம்புகள் இருக்குது, அதில் அடைச்சிங்கன்னா கைகாலெலாம் செயலிழந்து போகும். இதெல்லாம் நடக்காது. அதுக்காக பச்சை பூண்டு சாப்பிடணும். நாட்டு பூண்டுங்களா மலை பூண்டு? நாட்டு பூண்டே சாப்பிடலாம். நல்லா கிடச்சியா?